அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் சென்னை போயஸ் கார்டன் வீட்டிற்குள் புகுந்து தகராறில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்து வரும் மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தனி உதவியாளர் கார்த்திகேயன் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் முகாம் அலுவலகம் உள்ள இடத்திற்கு தொடர்பில்லாத அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள வீட்டின் முன்பு கடந்த 1 வருடமாக அவ்வப்போது வந்து நின்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருமுறை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த அந்த மர்ம நபர் காவலாளியிடம் தகராறு செய்துள்ளதாகவும் அந்த டிப்டாப் ஆசாமி அந்த வழியாக செல்லும் பொதுமக்களையும் வாகனங்களையும் தொடர்ந்து நோட்டமிட்டுக் கொண்டிருப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. மர்ம நபரிடம் நேரில் விசாரித்தால் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாகவும் தன்னை ஒரு காவல்துறை அதிகாரி போன்று சித்தரித்துக் கொள்ளும் அந்த மர்ம நபர் போலீசிடம் வேண்டுமென்றால் போய் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஆணவத்துடன் பேசுவதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் வந்தால் யாரை கைது செய்வார்கள் என்று அப்போது உங்களுக்கு தெரியும் என்றும் உங்கள் வேலையை போய் பாருங்கள் என்று மிரட்டும் தோணியிலும் பேசுவதாக அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மர்ம நபரின் செயல் மிகவும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உள்ளதாகவும் அவர் நிற்கும் இடத்திற்கு அருகில் உள்ள மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் இல்ல வாயிலில் 24 மணி நேரமும் பணியில் உள்ள காவலர்கள் இவரை பற்றி எந்தவித கேள்வியும் எழுப்பாமல் பார்த்து கொண்டிருப்பதாக புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்திற்கு உரிய நபரால் போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள புரட்சித்தாய் சின்னம்மா மற்றும் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரின் பாதுகாப்பிற்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கருதுவதால் அந்த நபரை உடனே பிடித்து விசாரித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.